ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்போ ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அது நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் எலும்புள்ள சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட எடுத்துக்கோங்க. அதில் நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். நான் வந்து கடையில் வாங்கின தயிர் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள தயிர் கூட சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம சிக்கன் செய்யும்போது அதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுறலாங்க. அப்போ சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். நான் வந்து ஒரு 3 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பெரிய வெங்காயம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் 2 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. நான் நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணலை, இவ்வளோ தாங்க இதில் ஸ்பைசஸ் செய்வோம். போதும், இதுவே போதும், கரெக்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வேக விடுங்க. அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரணும், அது வரைக்கும் வேக விடுங்க. ஆனால் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சேன் பொறுமையாக வேக வைங்க. அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்தால் தாங்க அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகட்டும், போதும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்குறோம்ல, அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம நல்லா துவக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்குங்க. நான் இந்த பக்கம் உள்ள அடுப்பில் நான் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும்ல, அதுக்காக தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக பொறுமையாக கலந்து விடுங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சால் போதும், ஏன்னா நம்ம சிக்கனோட சேர்ந்தே இது வெந்துடும். அதுக்காக பாருங்கள், இந்த அளவுக்கு குக்கானா போதும். இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய்லாம் படுற மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இதில் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேலு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். அதில் உள்ள இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வரட்டும். அதுக்காக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமேல் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம கடைசியில் மிளகு சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காரமாக தாங்க செய்கிறேன். அவ்வளோதான், இது நல்லா கலந்துருக்கோங்க. உண்மையிலே இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாஸ்லாம் நல்லா அந்த சிக்கனில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ இதில் தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. அந்த தக்காளியில் உள்ள தண்ணி அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலேயே நமக்கு நல்லா வெந்துடுங்க. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அடிக்கடி எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து ஒரு அடி கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மட்டும் நல்லா சிம் பண்ணிடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஏன்னா மசாலா சேர்த்ததுனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணி தானே குக் பண்ணுறோம். அதனால் சிக்கனை ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடி பிடிக்காமல் வந்துருச்சு பாருங்கள்.
சிக்கன் பீஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமும் நம்ம குக் பண்ணிடக்கூடாது, அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். நான் வீட்டிலே அரைச்ச மிளகு தாங்க இது, கடையில் வாங்கின மிளகு கிடையாது. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகு பவுடர் நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியில் இந்த மிளகு பொடி சேர்க்குறது சிக்கனுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நம்ம இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பக்கம் நான் வந்து பிரியாணி வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அதுக்காக தான் இப்போ நான் அந்த சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, வெறும் சாப்பாடு வச்சு கொஞ்சம் ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்து இது மேலே நல்லா தூவி விட்டுருங்க. இது மிக்சட் ரைஸு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பக்கம் என்னோடய பிரியாணி தம்மு கட்டியிருக்கேங்க. பாருங்கள், இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோட சேனலில் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ், நிறைய சமையல் வீடியோஸ், அப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். ப்ளீஸ் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.